பார்த்தீங்கன்னா நிறைய சாபம் இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் ஜாதகம் பார்க்க போனோம்னாக்கா பித்ருக்கள் சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் சாபம் போக்குறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் சித்தர்கள் சொல்லிய ஒரு அருமையான ஒரு மெத்தட், ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. வீட்டில் நம்ம வந்து வடை சுடுவோம், ஓகேங்களா? அந்த வடை சுடுறதுல பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் சாமி கும்பிட்டுட்டு அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வடை இல்லை போய் காக்காவுக்கு போய் வைப்போம். காக்கா என்பது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டில் அது அந்த காலத்துலேருந்தே ஒரு ஐதீகம் உண்டு. இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் நம்ம பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சொல்லுவாங்க வாசம், அந்த வாசம் வந்து மிகப்பெரிய ஒரு பாசத்தை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான பேர் போனது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். அப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் வடை சுட வேண்டும், அவ்வளோதான். அப்போது ஏலக்காய் வடை எப்படி சுடுறது? நம்ம நார்மலாக எப்படி வடை சுடுவோமோ அதேமாரி அதில் வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏலக்காய் போடணும். 7 ஏலக்காய் போட சொல்லியிருக்காங்க. 7 ஏலக்காய் வந்து என்ன பண்ணணும், தட்டி போட்டு அந்த வடை வந்து ஒன்லி ஃபார் அந்த காக்காய்க்கு வைக்கிற இடையாக இருக்கும். அந்த வடையை நம்ம சாப்பிடக்கூடாது. அந்த வந்து முழுக்க அது வந்து நமக்குங்கிற ஒரு எந்த விதமான மனசும் இருக்கக்கூடாது செய்யும் பொழுது. ஒரு நம்ம வந்து வடை செய்கிறதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவோமோ அதேமாதிரி எல்லாமே போடணும். உளுந்துலேருந்து மாவுலேருந்து எல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து கருவேப்பிலை, கடுகோ வேறு எந்த விதமான தாளிக்கிற ஐட்டம் போடக்கூடாது. ஒன்லி ஏலக்காயில் வடை சுடணும், அவ்வளோதான். இதை சுட்டு நம்ம என்ன பண்ணோம், தாளிக்காத தயிர் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அதாவது சின்ன பிட்டாக பீஸ் பண்ணி நம்ம காக்காய் கொடுக்கணும், ஓகேங்களா? அப்போது 7 ஏலக்காய் போட்டு செய்கிற வடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் பித்ரு சாபம் சீக்கிரமாக டக்குன்னு விலகுமா, அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போது முன்னோர்கள் நம்மளுடைய சாபமும் பித்ரு சாபங்களும் போகிறதுக்கு இந்த வாசம் உள்ள ஏலக்காய் வடை நம்ம செய்ய சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து நம்ம ஒரு அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு இதை செய்யும் பொழுது அந்த வடையை நம்ம சாப்பிடக்கூடாது, சாப்பிடணுன்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்பெஷலாக ஒன்லி காகத்துக்கு மட்டும் செய்கிறதா இருக்கணும். அந்த காகத்துக்கு நம்ம வந்து பெருசாக வடையை வச்சுட்டா அதை சாப்பிட்றது கஷ்டம். அதை வந்து தாளிக்காத தயிர் சாதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது சின்னதாக பீஸாக போட்டு நம்ம வந்து மாடியிலையோ மொட்டை மாடியிலையோ எங்கெங்கே வைக்கணுமோ ஒரு நல்லா பார்ட்டாக பிரித்து வச்சுட்டு அப்படின்னா போதும், ஓகேங்களா? இது ஒரு 5-6 வடை செய்யுங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ். 5-6 வடை செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு அந்த ஏலக்காய் மட்டும் போட்டு நம்ம நல்ல மெயினாக ஏலக்காய் இருக்கணும். மற்றபடி கருவேப்பிலையோ வேறு மிளகோ எதுவுமே போடக்கூடாது. அந்த வடையில் உங்களுக்கு வந்து உளுந்த மாவு அந்த வடை செய்கிறதுக்கான ப்ராசஸ் ப்ளஸ் ஒன்லி ஏலக்காய் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த வடையை நம்ம வாசம் கூட பிடிக்கக்கூடாது. செஞ்சோமா நேராக வந்து யாருக்கு பித்ருவில் நம்ம பெரியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு படைச்சிட்டு நேராக என்ன பண்ணிடணும், ஒரு அமாவாசை அன்றைக்கி எந்த அமாவாசை வேணாலும் இருக்கலாம், அது வந்து என்ன பண்ணணும், சின்ன பீஸாக போட்டு தயிர் சாதத்தில் தாளிக்காத தயிர் சாதத்தில் நம்ம பிட்டாக போட்டு நம்ம மாடியில் ஒரு 4-5 பிசைஞ்சு வச்சிடணும். வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த காகம் சாப்பிடும் பொழுது பித்ருக்கள் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தோடு பித்ரு தோஷம் விலகும் என்பது பொருள். செஞ்சு பயன்பெறுங்கள்.